வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சிஎஸ்கே தோக்க காரணம் என்ன அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் சேப்பாக் இந்த மேட்ச் 17ல. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்ஷிப் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் பிலீவே பண்ண மாட்டாரு. ஆனா இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா அதிகமா துட்டு கொடுத்து ஆக்ஷன்ல எடுத்தது ஸ்பின்னர்ஸ் தான். அவங்களுக்கு 4 ஓவர் கொடுக்க மாட்டாரு. நீ நல்லா போட்டாலுமே அவனுக்கு 4 ஓவர் கிடையாது. ஆனா நல்லா போடாத முகேஷ் சௌத்ரிக்கு பாத்தீங்கன்னா 4 ஓவர் கொடுப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கும். புரியுதா உங்களுக்கு? நிஜமாவே அவரோட கேப்டன்ஷிப் ஒரு மிகப்பெரிய காரணம். ஒன்ஸ் அகைன் இந்த ஒரு லாஸுக்கு அவரோட பேட்டிங் ஃபார்முமே. ஏன்னா ஒரு முக்கியமான 180க்கு மேல சேசஸ்ல ஒரு ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் இல்ல 10 ரன் 11 ரன் தான் அடிச்சிருக்காரு ஒரு 14 மேட்சா. அது ஒரு பேட் ரெக்கார்ட் ஆஸ் எ கேப்டனா. அண்ட் வழக்கம் போல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இன்டென்ட் கிடையாது. யாருமே பவர் பிளே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சங்கரும் தடவி ஒரு 50 போட்டாரு. அப்புறம் MS தோனி வந்தாரு. 54 பால்ஸ்ல 111 அடிக்கணும். சரி இன்டென்ட் காமிக்காருன்னு பார்த்தா அவரும் காமிக்காம அவரும் பாத்தீங்கன்னா 14 பால்ஸ்க்கு 11 ரன்ஸ் அந்த டைம்ல இருந்தாரு. Terrible batting from CSK. Without intent, without try, they disappointed the fans.